ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் இவங்கனால மட்டும்தான் இந்த விஷயங்கள் எல்லாமே சாத்தியமாகும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சந்திலேயே சிந்து பாடிட்டார் இவர் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு சைட்லையும் ரெண்டு தரப்புலையும் ஒரு விஷயங்கள் எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்குங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தான் நிலமை மல்லிக்கு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ மெயினாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன எபிசோடு வரைக்குமே இந்த ரேணுகா எப்போதான் சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாலும் இந்த ரேணுகா சிக்கிறாங்களோ இல்லையோ எல்லாரோட மனசுலையும் சரி ரொம்ப கஷ்டத்தை தான் ஏற்படுத்திகிட்டே இருக்காங்க. நேற்று எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு விஜயும் மல்லியும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டி நின்னது மட்டும் கடை இல்லாமல் இப்போ மல்லி கூட கிளம்பி போயிருந்தாங்க. போயிட்டு அங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத எபிசோட்லேயும் காமிச்சிருந்தாங்க. மெயினாக அந்த டிபார்ட்மெண்ட்டெல்லாம் போனது மட்டும் இல்லாமல் மல்லி பாட்டுக்கு தன்னோட வேலையை அழகாக எடுத்துகிட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் அங்கேயும் போயிட்டு நான் வேணுனாலும் குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறது செய்யறதுங்கிற மாதிரியெல்லாம் நடிப்பு காமிச்சிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக அவங்களுக்கு ஒரு செக் பாயிண்ட் மாதிரி தான் நேற்று எபிசோடில் காமிச்சிருந்தாங்க. எப்படி தான் நீ தப்பிச்சாலும் வீட்டளவில் நீ தப்பிக்கலாம், ஆனால் வெளியில் போனால் நீ கண்டிப்பாக சிக்க தான் போகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்திருந்தது. ஸோ ஆனால் அவங்க சிக்குனாங்களா இல்லையா அப்படிங்கிறதும் எபிசோடில் காமிச்சிருந்தாங்க. மெயினாக பார்த்திங்கன்னா இந்த நகை கடையில் வேலை பார்க்குற ஒருத்தர் தான் அந்த கடையில் விசிட் கொடுத்துருந்தாரு. அண்ட் தென் அவருக்கான திங்ஸ் அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் இந்த ரேணுகாவை பார்க்குறாங்க. பார்த்ததுனுமே பார்த்திங்கன்னா அவங்களோட பேர் கூட தெரியாது, ஆனால் நிறைய யோசனைகள் அதில் யார் இவங்கங்கிற மாதிரி யோசிச்சு தான் ஃபைனலாக இவங்க நம்ம கடையில் நகையை திருடிட்டு போனவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்துட்டு மனசில் நினச்சது மட்டும் இல்லாமல் ஓனருக்கு கால் பண்ணி அவரையும் அங்கே வர வச்சிடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஓனர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ரேணுகாவை தான் தொலாவுறாங்க. ஸோ மல்லி மட்டும்தான் அங்கே நின்றுட்டுருக்காங்க. அவங்க பேர் என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாமல் தான் மல்லிகிட்டையும் கேட்க செய்கிறாங்க. இங்கே ஒருத்தவங்க நின்றுட்டு இருந்தாங்கல்ல அவங்க கூட எங்கெங்க அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. மல்லி பார்த்திங்கன்னா அவங்க எங்கள் அக்கா தான், அவங்க பேர் ரேணுகாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அக்காவா, அவெல்லாம் ஒரு அக்காவா, ஒரு திருடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன இவ திருடினெல்லாம் பேசுகிறீங்க, இப்படியெல்லாம் மரியாதை இல்லாமல் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவளுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், என் கடையில் இப்போ பார்த்தீங்கன்னா 10 பவுன் நகையை திருடிட்டு போனவளுக்கெல்லாம் என்ன போய் மரியாதை வேண்டி கிடக்குதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தயவு செஞ்சு சொல்லிவிடு, இல்லாட்ட நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாதுங்கிற மாதிரி மல்லியை பிடிச்சிடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணது இந்த சுடர் தான். ஆனால் மல்லி எந்த விதத்தில் மாட்டணுங்கிற மாதிரி தான் கேள்வி எழும்புது. இப்போ மெயினாக பார்த்திங்கன்னா மல்லியும் அவங்களோட சைடில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. பட் ஆனால் அவங்க யாருமே அவரை நம்புறதே கிடையாது. எப்படி அவள் தப்பிக்கிறதுக்கு என்ன ரீசன், சார் நீ பார்த்துட்டு தானே இருக்க சொன்ன, நீ என்ன போய் பண்ணிகிட்டு இருக்காங்க போது, இல்லை சார் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், அவங்க கடைக்குள்ளே தான் இருப்பாங்க, வாங்க நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கடை ஃபுல்லாகவும் தொலாவி பார்க்குறாங்க. அங்கே இந்த ரேணுகாவை காணும். ஸோ அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக அந்த கேஷ் கவுண்டரில் போய் கேட்குறாங்க. இல்லை இன்றைக்கி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி ஒரு வழி இருக்குது அப்படின்றாங்க. ஃபைனலாக அந்த பின்னாடி வழியில் தான் அவங்க தப்பிச்சு போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை தெரியாமல் பார்த்திங்க அப்படின்னா மல்லியை பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு நீ எங்கே இருக்க அப்படின்னு ஒரு சமயம் வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மல்லி சொல்கிறாங்க. சரி அப்போ நட வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி மல்லியை கூட்டிகிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் நாங்கள் வர்றது நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே தெரியக்கூடாது, நீ சொல்லவும் கூடாதுன்னு சொல்லிட்டு மல்லியை கத்தியை காமிச்சு பயப்படுத்துறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ மல்லியும் அதுக்கு தகுந்த மாதிரியே வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட பெல் அடிக்கிறாங்க, வீட்டு பெல்ல. அதுக்கப்புறம் விஜய் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் கதவு திறந்து பார்க்குறாரு. பார்த்தவொடனே பார்த்தீங்கன்னா எங்கே ரேணுகாவை காண மல்லி, நீ மட்டும் வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, அவங்க வீட்டுக்கு வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உங்க கூட தானே வந்திருந்தா அவ எப்படி வீட்டுக்கு வருவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கவங்க கத்தி எடுத்து திரும்பவும் மல்லியோட ஹஸ்பண்டான விஜயை தாக்கிறதுக்காக குத்த பார்க்குறாங்க. ஸோ அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவங்களையும் தடுத்து நிறுத்திடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னதான் தடுத்து நிறுத்தினாலும் அவங்களோட ஆத்திரம் கம்மியே ஆகலை. அது மட்டும் இல்லாமல் விஜய்கிட்டையும் சண்டைக்கு போகிறாங்க. எங்கே அவள் ரேணுகா எங்கே அதுன்னு சொல்லணும், என்ன இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோவம் வருது. ஃபைனலாக அவங்க என்னதான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மல்லி உள்ளே போயிடுறாங்க. அவங்களுக்கு பின்னாடியே வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ரூமாக எல்லா ரூம்லேயும் சர்ச் பண்ணுறாங்க இந்த 2 பேர். நகைக்கடைக்காரரும் அப்புறம்
அப்புறம் அவ கூட ஒர்க் பண்ணுறவரும் வந்துட்டு ரூமாக சர்ச் பண்ணுறாங்க. அங்கே வந்து ரேணுகாவை காணும். நான் தான் அங்கே இல்லைன்னு சொல்கிறல, திரும்பவும் எதுக்கு போய் பார்க்குறீங்கிற போது நீ வந்து சாமர்த்தியமாக பேசுகிற, ஆனால் நகை போனது எனக்கு தானே தெரியும், அது எவ்வளோ கஷ்டம், 10 பவுனுங்கிறது சும்மாவா அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் கேட்குறாரு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கதிரேஷனும் அந்த டைம் வந்து கால் பண்ணுறாங்க மல்லிக்கு கால் பண்ணி ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் பேசுகிறாரு. எங்கே மல்லி இப்போ ரேணுகா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வந்து குளிச்சுட்ருக்காங்கன்னு சும்மா போய் சொல்கிறாங்க. ஃபைனலாக வந்து பார்த்தா அவர் ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அது இதுன்னு பேச ஆரம்பிக்கிறாரு. ஃபைனலாக மல்லி என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் ரேணுகா அங்கே இருக்கிறது வந்து அவர் சொல்கிறாரு. அப்புறம் இவங்க 2 பேர் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஃபைனலாக இதுதான் அவங்களுக்கு வந்து பிடிச்ச ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேச ஆரம்பிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். அவர் சொன்னது பெரிய அதிர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். ரேணுகா அங்கே நின்றுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு இனிமேல் இங்கே தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா மல்லி சரியாக பார்த்துக்கலங்கிறதுனால இவங்களே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் விஜயும் இவங்க கூட தான் இருக்கணுங்கிற மாதிரி வந்து அவர் வந்து ஆர்டர் போடுறாரு அப்படின்னே சொல்லலாம். முதல் வந்து இவங்க பொண்ணுக்காக இவங்க வந்து மல்லி வீட்லேயே வந்து ஸ்டே பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஹஸ்பண்ட் வந்து கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணும் மாதிரி ஆர்டர் போடுறாங்க. ஸோ விஜயும் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் மல்லி மூஞ்சியை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காரு. ஃபைனலாக என்ன நடக்கும் அண்ட் தென் அங்கே தான் இருப்பாரா இல்லை ரிட்டன் வந்துடுவாரா? இந்த சுச்சுவேஷனில் விஜய் தான் என்ன சொல்ல முடியும்? ஏன்னா மல்லி பார்க்கல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கில் தான் போய் முடியும். ஏன்னா மல்லி நல்லா பார்த்துருந்தா என் பொண்ணு எதுக்கு ரோட்டில் வந்து நிற்க முடியும்? நின்ன பொண்ணை வந்துட்டு ஏன் வந்துட்டு என்னோட 2வது பொண்ணு பார்க்கணும், அவ கூட்டிகிட்டு வரணும், எல்லாத்துக்கும் காரணம் இந்த மல்லி தானங்கிற மாதிரி அவர் ஒரு செக் பாயிண்ட் வைக்க தான் செய்கிறாரு. ஏன் சார் முதல்ல எனக்கு முடியாமல் தான் நின்றுட்டுருக்கேன், திரும்பவும் நீங்களுமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இந்த கேள்வி எழும்புது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டுருக்கு. ஸோ சாதகமாக மல்லிக்கு நடக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் பாதகம் நிறையாவே கொடுக்குறாங்க இந்த எபிசோடில் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மேலும் மேலும் துன்பத்தை மட்டுமே தான் இந்த மல்லி வந்து அனுபவிச்சுட்ருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? கொஞ்சமாவது வந்து இந்த சீரியலில் கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லோரோட வியூவர்ஸோட எண்ணமும் கூட. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.